மோசே ஏன் இன்னைக்கு மோசே மோசேன்னு சொல்லி பேசுகிறோம்? ஏன் மோசையோடைய பெயர் இந்த அளவுக்கு இருக்கு? நம்மை போல சாதாரணமாய் பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போலவே கஷ்டப்பட்டதான ஒரு மனுஷன், இன்னும் கேட்டால் நம்மளை விட அதிகமாக கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்த மனுஷன், கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்னு இருக்கு. அந்த மோசையை ஏன் நம்ம இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? மோசே மாதிரி ஏன் உங்களாலையும் என்னாலையும் வர முடியல? காரணம், உங்களுக்கும் எனக்கும் அற்ப உலக ஆசை இருதயத்தினுடைய உச்ச ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் புகுந்து கிடக்கு. ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ளேயும் அணுக்களுக்குள்ளேயும் உலகம் 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 புகுந்து கிடக்கு. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். மோசேக்கு இல்லாத ஐடியாவா? மோசே ஒரு மாபெரும் இன்ஜினியர். ராமசேஸ்க்கு ஒரு ஊரையே கட்டினவர்னு சரித்திரத்தில் இருக்குது. அப்பேற்பட்டதான ஒரு மனுஷன், அவனுக்கு இல்லாத ஒரு ஐடியாவா? அவன் நினைச்சிருந்தா அந்த வனாந்தரத்துக்குள்ள எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருக்க முடியும். வாக்கில் வல்லவன், எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மோசையுடைய அணு எல்லாத்துக்குள்ள எது தெரியுமா கலந்து இருந்தது? நான் என் தேவனை பார்க்கணும், என் தேவனை பார்க்கணும், அந்த மலையை பார்க்கணும். அதுதான் விருப்பம். இன்னைக்கு நம்ம மைண்டுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு புது ஃபோன் வந்துச்சா உடனே அதை வாங்கணும். அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அது எப்படி இருக்குது, அதோடைய கேமரா பிக்சல் என்ன, எப்படியாவது அதை வாங்கிடணும். ஒரு புது வாட்ச் வருதா உடனே அந்த வாட்சை வாங்கிடணும். ஒரு புது ட்ரெஸ் வருதா உடனே அந்த 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 குவாலிட்டியை நான் போய் போட்டு பார்த்துடணும். நம்முடைய அணுக்களுக்குள்ள ஊனுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் உலகம் புகுந்து கிடக்குது. ஆனால் வெளியே நிற்கும் போது ஸ்பிரிச்சுவலி நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி தான் நம்முடைய தாட்ஸ் ஃபுல்லாக, பேசுறத ஃபுல்லாக எல்லாம் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக உலகம் கிடக்கு. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய இருதயத்துக்குள்ள, ஐயோ நான் என் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணுமே, நான் நடந்துகிட்டே இருக்கணுமே, நான் பேசிக்கிட்டே இருக்கணுமே. ஒரு நிமிஷம் தேவனோடு கூட இருக்கிற உறவு போச்சு, நான் இயேசு கதறினார் பாருங்க, என் தேவனே என் தேவனே என்னை இது ஏன் என்னை கைவிட்டீர், அந்த தாட் உங்களுக்கு எனக்கும் வரணும் ஒவ்வொரு நிமிஷமும். அதனால தான் அவன் சொல்றான், என்னை ஜெனிப்பித்த அந்த கண்மலையை, என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த கண்மலையை நான் பார்க்கணுமே. எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்றான். உபாகமத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 80 வருஷம் கர்த்தரோடு கூட அவன் நடந்திருக்கிறான். அந்த 80 வருஷமும் அவன் தேவனோடு கூட அவ்வளவு பழகி, முகமுகமாக தரிசிச்சு, போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கி, தேவன் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நண்பனோடு கூட பேசுவதை போல பேசுகிறேன். அப்படி பேசுன மோசே சொல்றாரு, எனக்கு அந்த மலையை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்டா போதும், சாட்டிஸ்ஃபைட். ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா போதும், சாட்டிஸ்ஃபைட். ஒரு நல்ல ஆராதனை, ஒரு வர்ஷிப் நடத்திட்டா போதும், சாட்டிஸ்ஃபைட். ஓ இன்னைக்கு அப்படி இப்படி. மோசே எல்லாம் சொல்லணும்னா என்ன சொல்லியிருக்கணும் யோசித்து பாருங்க. அந்த வாஞ்சை தாங்க அவனை தேவனுக்குள்ள வாழ வச்சுக்கிட்டே இருந்துச்சு. விருப்பம். அதான் உலகத்தாங்க சொல்லுவாங்க, தேடல் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இருப்பான். என்னைக்கு அந்த தேடல் போயிருச்சோ மனுஷன் போயிடுவாம்பாங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தேவன்கிட்ட இன்னும் ஆராய்ச்சியில் போயிட்டே இருக்கணும். இரவும் பகலும் அவரோட வேதத்தில் ஆராய்கிற மனுஷன் சொல்றான் சங்கீதக்காரன். அப்போ யோசித்து பாருங்க, அந்த ஜனிப்பித்த அந்த கண்மலையை அவன் பார்க்க ஆசைப்படுறான். அந்த மலையை நான் பார்க்க ஆவலா இருந்தேன். எந்த மலை? என்னை நடத்திக்கிட்டு வந்துச்சு ஒரு மலை, எனக்காக அடிக்கப்பட்டுச்சு ஒரு மலை, எனக்காக ரத்தம் சிந்துச்சு, ஜீவ தண்ணீரை கொண்டு வந்துச்சு. அந்த மலையை நான் பார்க்கணும். இது 2வது. 3வதாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் இதே மோசே ஒரு கண்மலையை அடிக்கிறார். கண்மலையை அடித்து தண்ணியெல்லாம் வருது, நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இந்த கண்மலையை அடிச்சிட்டாரு, தண்ணி வந்துச்சு, ஜனங்கள்லாம் குடித்தாங்க, நம்ம எல்லாம் பார்த்தோம். இதை மோசே தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக அதை செய்தார் என்று ஆவிக்குரிய ஞானார்த்தம் அது அழகாக நடத்தி கொண்டே வந்தார். இப்போ என்ன நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் வந்துட்டு இப்போ என்ன செய்யணும், உங்களுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மோசே ஆண்டவரை பார்த்து நான் மகிமையை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மோசே, என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருப்பதில்லை. ஆனால் ஒன்று இருக்குது மோசே, ஒரு வாய்ப்பு இருக்குது மோசே, உனக்காக அந்த வாய்ப்பு ஏற்படுத்துகிறேன். என்ன? என்னிடத்துல ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையில் ஒரு வெடிப்பு இருக்கிறது. இந்த வெடிப்பில் நான் உன்னை வைக்கிறேன், கொண்டு போய் அந்த வெடிப்பில் கொண்டு போய் நான் உன்னை வைக்கிறேன். அந்த வெடிப்பில் நீ இரு, என் கரங்களால் உன்னை மூடுவேன், நான் கடந்து போவேன், அப்பொழுது நீ என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது தெரியுங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
இந்த கன்மலை கிறிஸ்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கன்மலை கிறிஸ்து. இந்த வெடிப்பு ஏன் ஏற்பட்டது தெரியுமா? அது வரைக்கும் அந்த கன்மலைக்குள்ள வெடிப்பு கிடையாது. அதாவது 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கன்மலைக்குள்ள வெடிப்பு கிடையாது. 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஒரு வெடிப்பு இருக்கிறது. இந்த வெடிப்பு வேற ஒன்றும் இல்லை, மோசேயை அடித்ததுனால் ஏற்பட்ட வெடிப்பு. அந்த கன்மலையை அடித்து தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த வெடிப்பில் தான் அந்த மலை ஒன்று வெடிச்சாதான் அதுலேருந்து என்ன வரும்? ஊற்று ஒன்று கிளம்பி வெளியே வரும். அதில் ஒரு சின்ன விரிசல் ஒன்று விடணும். அப்போ அந்த கன்மலைக்குள்ள ஒரு வெடிப்பு இருக்கிறது. அந்த வெடிப்புக்குள்ளே நீ போயிட்டீன்னா நீ அங்கேருந்து என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையை ஏற்கனவே மோசே அடிச்சிட்டார் 17ஆம் அதிகாரத்தில். அதாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அடையாளம். இப்போ அந்த இடத்துல வெடிப்பில் கொண்டு போய் மோசேயை உட்கார வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவனை பார்ப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் அவருடைய நிழலைத்தான் பார்த்தார்கள், ஒருத்தர் கூட நிஜத்தை பார்க்கவில்லை. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று சொல்லி எபிரேயர் 11:39 சொல்லுது. அப்படின்னா இவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை அடையாமல் போய்விட்டார்கள். இவங்க யாருமே தேவனை தரிசிக்கலை. தேவனை தரிசிக்கலைன்னா நாம் பார்க்குற இந்த தேவனை சொல்கிறேன். நாம் இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆவியிலே வெளிப்படுகிற இந்த தேவனை அவர்கள் யாரும் பழைய ஏற்பாட்டில் சந்திக்க முடியவில்லை. அதனால தான் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மோசே ஆசைப்பட்டுட்டார். ஆசைப்பட்ட உடனே ஆண்டவர், உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் மோசே, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்ன செய்யலாம்? அந்த வெடிப்பு, நீ ஒரு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அந்த வெடிப்பில் போய் நீ உட்காரணும், காயங்களுக்கு நடுவில். அதைத்தான் பவுல் சொல்றாரு, இரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் கிறிஸ்து இருக்கிறார். அங்கே தான் தேவன் இருக்கிறார். அங்கே தான் தேவன் உள்ளே இருந்து பேசுவார். அந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற திரைச்சேலை வழியாகத்தான் உள்ளே போகணும். அதான் வசனம் சொல்லுது, தன் சரீரம் என்கிற திரைச்சேலை வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார். இப்போ நம்ம அது வழியாக உள்ளே வரோம். அந்த ரத்தத்தின் வழியாக போய் அந்த கன்மலை வெடிப்புக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா அங்கிருந்து நம்ம தேவனை பார்க்க முடியும். இதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. மோசே, ஒரு மலையை கன்மலை நீ அடிச்சியே, கிறிஸ்து அடிக்கப்பட்டாரு, அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய காயங்களுக்கு நடுவில், அந்த ரத்தத்துக்கு நடுவில், வெடிப்புக்கு நடுவில் நீ உட்கார்ந்து கொண்டால் நீ என்னை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? நான் கடந்து போவேன், என் பின்புறத்தை பார்ப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பேக் சைடை பார்க்கிறாரா? அப்படி அல்ல, பின்னால் நான் வெளிப்பட போகிற ஒரு காரியம் இருக்கிறது. எந்த காரியம் இருக்கிறது? இப்பொழுது நான் எரிச்சல் உள்ள தேவனாகவும் இப்பொழுது அக்கினிமயம் உள்ள தேவனாகவும் நான் இருக்கிறேன். ஒரு நாள் வரும், இதே பூமிக்குள்ளே நான் வருவேன். எப்படி வருவேன்? இரக்கத்தின் தேவனாக, கிருபையின் தேவனாக, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக நான் பின்னால் வருவேன். அதை நீ பார்ப்பாய். அதைத்தான் கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு. அந்த கிறிஸ்துவை தான் ஜனங்கள் பார்க்க முடியும். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட போது, மகிமையை குறைத்து கொண்டு வெளிப்பட்ட போது ஜனங்கள் அவரை பார்த்தார்கள். ஆனால் அதே கிறிஸ்துவை நான் பழைய ஏற்பாட்டில் முழு மகிமையோடு கூட பார்க்க முடியாது. அந்த வெளிப்பாடத்தான் மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ அந்த கன்மலைக்குள்ள போய் உட்காரு, நீ அங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா பின்னால் நான் ஒரு வெளிப்பாடு வைத்திருக்கிறேன். அந்த வெளிப்பாடை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எந்த வெளிப்பாடு? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட போகிற வெளிப்பாடு. அந்த மாம்சத்தில் வெளிப்படுகிற கிறிஸ்துவை எப்படி பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் வழியாக நீ பார்க்க முடியும். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் நான் வெளிப்பட போகிறேன், பின்புறம், பேக் சைட், எனக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதைத்தான் அந்த இடத்துல மோசே பார்க்கிறார். அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளே உட்கார்ந்து அந்த வெளிப்பட போகிற கிறிஸ்துவினுடைய சாயலை அவர் அந்த இடத்துல பார்க்கிறார். இப்போ அவர் அந்த கன்மலை வெடிப்புக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த கன்மலை, அடிக்கப்பட்ட கன்மலை இருக்கு இல்லைங்களா, இந்த கன்மலையைத்தான் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்? நான் தேவனை தரிசிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு கன்மலை இருக்கிறது. இந்த கன்மலை கிறிஸ்துவாக வெளிப்படும். அந்த கிறிஸ்துவாய் வெளிப்படுகிற கன்மலையைத்தான் நான் மர்ருவ மலையிலே பார்க்க போகிறேன். இப்போ நான் அந்த மலையைத்தான் பார்க்கணும். ஏன்? என்னை தேவனை பார்க்க வைப்பதற்கு ஒரு மலை காரணமாக இருந்தது, ஒரு வெடிப்பு. நான் தேவனை தரிசிப்பதற்கு ஒரு கன்மலை காரணமாக இருந்தது. அந்த கன்மலையை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க.
அந்த மலையை நான் பார்க்க ஆவலாய் இருந்தேன். எந்த மலை? அந்த கிறிஸ்துவை, அந்த தேவனை, சீயோன் மலையில் இருக்கக்கூடிய அந்த தேவனை நான் தரிசிப்பதற்கு காரணமாய் இருக்கிற ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலையை தான் நான் மருவ மலையிலே பார்க்க போகிறேன். அந்த மலையை நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் அத்தனை பேருமே அந்த கிறிஸ்துவினுடைய காயங்களுக்குள்ள தான் மறைந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளை பார்த்து உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்பில் தங்கி இருக்கிற என் புறாவே என்று சொல்லுகிறார். அப்படின்னா நாம எல்லாருமே அன்னைக்கு மோசே எந்த மலைக்குள்ள இருந்தாரோ, மோசே எந்த மலைக்குள்ள அவர் தன்னை பதுங்கி இருந்தாரோ, அதே மலைக்குள்ள தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பதுங்கி இருக்கிறோம். அவர் கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருந்தார், அதே கண்மலையின் வெடிப்புக்குள்ள தான் இந்த புறா இருக்குது. இப்ப நாம எல்லாருமே இருக்கிறோம். நம்மளை தான் சொல்றாரு, என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே. ஆண்டவர் மணவாட்டியை பார்த்து தான் சொல்றாரு. அப்ப இந்த மணவாட்டிக்கு அந்த ஆவல் இருக்கணும். எந்த ஆவல் இருக்கணும்? அந்த வெடிப்பு, கண்மலை வெடிப்புக்குள்ள நான் உட்கார்ந்து என் தேவனை நான் தரிசிக்கிறேனே, அந்த தேவனை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இருக்குதா? இன்னைக்கு நம்ம அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள முதல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோமா? முதல்ல கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்குதுல்ல, அதை முழுவதுமாக சுதந்திரிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, உலக ஆசீர்வாதங்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவினால் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. என்னைக்காவது அதை நம்ம சுதந்திரிச்சிருக்கிறோமா? அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று என்ன தெரியுமா? கண்மலை வெடிப்புக்குள்ள போய் உட்காந்து பிதாவை தரிசிக்கிறது. இன்னைக்கு முடியுமா நம்மளால? அதைத்தான் யோவான் செய்தார். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். ஆவிக்கு உள்ளானேன்னா என்ன அர்த்தம்? 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பட்டியலிலே அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் யோவான். அப்பவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்னு வசனம் சொல்லுது. ஆனால் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தது 2ஆம் அதிகாரத்துல, ஆவியானவருக்குள்ள நாம் போனது 4ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல. நான் ஆவியானவருக்குள்ள போகணும். நான் அந்த ஆவிக்குள்ள போய் தங்கி இருக்கும்போது, இங்கே மோசே கண்மலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது தேவனுடைய பின்புறத்தை, அதாவது வரக்கூடிய காரியங்களை கண்டார். இதே காரியத்தை தான் யோவான் எழுதுறாரு, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும் போது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளை நான் உனக்கு காட்டுவேன். அப்போ கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய பின்னால் நடக்கிறத மோசே பார்க்கும்படி, அதே ஆவிக்குள்ளாக அனுபவத்துக்குள்ள வரும்போது பின்னால் நடக்கிற சம்பவங்களை யோவான் பார்க்கிறார். நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு தான் வரணும். அவர் கண்மலைக்குள்ள போய் உட்கார்ந்தார், நாம ஆவிக்குள்ள போய் உட்காரணும். ஆவியானவருக்குள்ள போய் உட்காரும் போது இனி வரும் காரியங்களை நமக்கு அவர் போதிப்பார். இங்கே ஏறி வா, இனி சம்பவிப்புகளை நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த அனுபவம் இருக்குதா? அந்த ஆசை இருக்குதா? அப்படி ஒரு எண்ணமாவது இருக்குதா? இனிமேல் வரக்கூடிய காரியங்களை, நமக்கு நிகழ்கால எதிர்காலத்தை பத்தின பயம் தான் இருக்குது. எதிர்காலத்தை பத்தின வாஞ்சை இல்லை. எதிர்காலத்தை பத்தின உலக பிரகாரமான எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். ஆவிக்குரிய எதிர்காலத்தை யோசிச்சீங்கன்னா விருப்பம் வரும். ஆவிக்குரிய விதத்தில் எதிர்காலத்தை பத்தின ஒரு விருப்பம் வரணும் உங்களுக்கு. ஆண்டவரே, நான் இன்னும் அதை பார்க்கணும். ஆண்டவரே, பாட்டு மட்டும் பாடுறோம், உம்மை முகமுகமாய் பார்க்கணும், நான் உம்மை தரிசிக்கணும், நான் உம்மை பார்க்கணும், எல்லாம் பாடுறோம். ஆனால் அந்த வாஞ்சை இருதயத்துக்குள்ள இருக்குதா? நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் தேவனிடத்துல அநேக பொக்கிஷமான காரியங்கள் புதைந்து கிடக்கிறது. எத்தனையோ வெளிப்பாடுகளை கர்த்தர் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யாருக்காவது சொல்லணும்னு விரும்புகிறார். அந்த சொல்ற காரியத்தை அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, தேவன் தான் செய்ய போகிறதை தம்முடைய தாசர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு மறைப்பதில்லை, சொல்லித்தான் செய்வார். இன்னைக்கு எத்தனை சம்பவம் இந்த பூமியில நடக்குது, எவ்வளவு காரியங்கள் நடக்குது. ஏதாவது காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறாரா? மற்ற தீர்க்கதரிசிகளை விட்டுருங்க. தீர்க்கதரிசிகள் சொல்லலை, அவங்க அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தலை. அது தீர்க்கதரிசிகள் எங்கே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் என்ன செஞ்சோம்? நாம் இன்னைக்கு தேவன்கிட்ட அது வாங்கினோமா? இது நான் சொல்றது இன்னும் உலக பிரகாரமாக நடக்கிற சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடியதான இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் வெளிப்படவில்லையே என்று நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன். நான் சொல்றது இதை காட்டிலும் இன்னும் ஒருபடி மேலே போய் பரலோகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியும்னு நான் சொல்ல வரேன். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்பொழுது ஒரு பரலோகத்தில் நடக்கிற சம்பவத்தை முகமுகமாக மோசேக்கு கண்மலை வெடிப்புக்குள்ள உட்கார வச்சு சொல்லி கொடுத்தது போல
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார். எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில், நான் யூதாவின் மூப்பர்களோடு கூட 1, 2, 3, 4 வசனங்களில், நான் யூதாவின் மூப்பர்களோடு கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக யூதாவின் மூப்பர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. என் தலைமையரை பிடித்து வானத்துக்கு பூமிக்கு நடுவில் கொண்டு போயிட்டாரு. இந்த சம்பவம் படிக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்குது. யோசித்து பாருங்க. எசேக்கியேல் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு எல்லாரோடையும். தேவன் அங்கேருந்து வந்து வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தலைமையரை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாராம். எதிரில் உட்காந்துருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. எதிரில் உட்காந்துருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? செத்தவனை போல அங்கே அடப்பாங்கில. ஆனால் அவர்களுக்கு தெரியும் எசேக்கியேல் தேவனோடு கூட போயிட்டார், தேவனோடு கூட உறவாடும்படி போயிட்டார். இந்த மாதிரி அனுபவம்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வா நான் உன்னோட கூட பேசணும், வா நான் உன் கூட கொஞ்சம் இடைப்படணும், ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, நீ வா அப்படின்னு கர்த்தர் கூட்டிட்டு போகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் பாருங்க. எசேக்கியேல் செத்தவனை போல கடந்திருப்பாரு. வசனம் சொல்லுது, நீங்கள் வேணா எடுத்து பாருங்க. எல்லாரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது என்னவா நீ போகலான்னு சொல்லி தேவன் கூட்டிகிட்டு போயிட்டாராம். எங்கே கூட்டிட்டு போயிட்டாரு? வானத்துக்கு பூமிக்கு நடுவில் கூட்டிகிட்டு போயிட்டாராம். அப்படி ஒரு அனுபவம் தாங்க நமக்கு வரணும் வாழ்க்கையில். எத்தனை நாளைக்கு இன்னும் மனுஷங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய மேன்மையாக கருத போகிறோம்? சில நேரத்தில் உட்காந்து மனுஷங்களோட பேசும்போது ஸ்பிரிச்சுவலி தான் நான் சொல்கிறேன். நானும் உலக பிரகாரமாக பேசுகிற காரியத்தை பற்றி நான் பேசவே இல்லை. அதெல்லாம் நம்ம விட்டு தூரம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவலி கூட சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவலி உட்காந்து பேசிக்கிட்டு வசனத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறது அது ஒரு அனுபவம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் இருக்குது. என்ன தெரியுமா? தேவனோடு கூட டிஸ்கஸ் பண்ணுறது, தேவன் சொல்லி கொடுக்கறத கேட்கறது, தேவன் நமக்கு வெளிப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். எப்போ அந்த அனுபவம் தெரியுமா? கண்மலையின் வெடிப்புக்குள்ளே போய் உட்காரும் போது தான் அந்த அனுபவம் ஒன்று வரும். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்போது தான் அப்படி ஒரு காரியம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ஸை நிறுத்த முடியுமோ நிறுத்துங்க. எவ்வளோக்குள்ள மனுஷ கான்வர்சேஷன் நிறுத்த முடியுமோ நிறுத்துங்க. அத்தியாவசியத்துக்கு மட்டும் பேசுங்க. அனாவசியமான காரியங்களை நிறுத்துங்க. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாம் பைபிளை படி. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்னு இருக்கு பைபிளில். அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறுத்திட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் கெட்ட வார்த்தை பேசல, சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுறேன், அதுவே கெட்ட வார்த்தையாமா பைபிளில். டைம் பாஸ் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறதே கெட்ட வார்த்தையாமா. உட்காந்து தேவனோடு கூட டிஸ்கஸ் பண்ணி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க, ஆண்டவரே இனி சம்பவிக்க போகிற நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த இடத்துல மோசே பாருங்க, நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே உட்காந்து நான் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க, யோவானை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பங்களை நான் உனக்கு காண்பிப்பேன். இங்கே யோவான் ஆசைப்படலை, கர்த்தர் ஆசைப்படுறாரு யோவான்கிட்ட பேசணும்னு. அங்கே மோசே ஆசைப்படுறாரு, இங்கே கர்த்தர் ஆசைப்படுறாரு. இந்த இடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி இருந்தா, யோவான் எப்படி இருந்திருந்தா கர்த்தர் அப்படி ஆசைப்பட்டிருப்பார் அவன்கிட்ட பேசுறதுக்கு? அப்படி மார்பில் சாஞ்சிக்கிட்டு அவன் வான்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர்கிட்ட. இந்த காட்டி கொடுக்க போகிறது யார் ஆண்டவரே? இந்த இந்த காரியம் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் நான் கூட வலது பரசத்தில் உட்காரணும் ஆண்டவரே. இல்லைப்பா அது ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல ஆண்டவரே, நான் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கான்வர்சேஷன் இருக்க 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 ஒரு நாள் வருது, யோவானை பார்த்து சொல்கிறாரு, வா நம்ம 2 பேரும் போவோம். எங்கே? பரலோகத்துக்கு போவோம். என்ன பண்ணணும்? இதுக்கு மேல் சம்பவிப்புகளை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கும் வரணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் வரணும். அந்த வெடிப்புக்குள்ள போய் ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சு, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இப்போ மோசே என்ன ஆசைப்பட்டார் தெரியுமா? ஆண்டவரே நான் உடைய மகிமையை பார்க்கணும், நான் உங்கள் மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. அப்போ கண்மலை வெடிப்புக்குள்ள போய் உட்கார வச்சு அங்கே கரத்தால் மூடி அந்த இடத்துல அப்படி கடந்து போகிறாரு. இது என்னதான் பார்த்துருந்தாலும் மோசேக்கு அது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்குமா? அவர் காலத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும், பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் 100% மோசே பார்க்கல. ஏன்னா கரங்கள் வச்சு மூடிட்டார் ஆண்டவர். ஏன்னா அந்த கரங்களை வச்சு மூடி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கும்போது ஒரு ஆள் தடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? கரத்தால் மூடுறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நான் லிட்ரலாக சொல்கிறேன். கரத்தால் ஒருத்தர் மூடிட்டார்னா பார்த்தேன், ஆனால் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங், அந்த அளவுக்கு தான். ஆனால் இப்போ என்ன நடக்க தெரியுமா? நான் அந்த நல்ல மலையை பார்க்கணும். ஏன்? இங்கே பார்க்க முடியாத மகிமையை அங்கே நான் பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறேன்? இயேசு அவனுக்கு முன்பாக நின்று மறுரூபமாக தொடங்கினார்.
ஏன் அங்க வந்து மறுரூபமானார் இயேசு? எதனால மறுரூபமானாரு? மோசே, நீ கேட்டியே ஒரு இடத்துல, நான் உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேட்டியே, அங்க கரத்தை வச்சு மூடினால பார்க்க முடியாது சொன்ன, பின்புறம் ஒன்று வருது நான் உன்னை பார்க்கறேன்னு சொன்னேனே, அது இதுதான் மோசே. இப்போ பார்த்துக்க, நான் மறுரூபமாகிறேன், பார்த்துக்க. இந்த மகிமை, நீ ஆசைப்பட்ட அந்த மகிமை நான் இப்பொழுது உனக்கு காண்பிக்கிறேன். முழு மகிமை மறுரூபம் அடைந்தவராக பரலோகத்தில் தேவன் எப்படி இருப்பாரோ அந்த மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை மோசே அந்த மறுரூப மலையில உட்காந்து பார்க்கிறாரு. இந்த வெளிப்பாடத்தான் அவர் அங்க சொல்றாரு, அந்த நல்ல மலையை நாம் பார்க்கணும். ஏன்? இங்கே பார்க்க முடியாத மகிமையை நான் அங்க பார்ப்பேன். நான் ஆசைப்பட்ட இந்த மகிமையை நான் அங்க தரிசிப்பேன். இங்க கரத்தை வச்சு மூடிட்டாங்க, அங்க நான் முகமுகமா தரிசிப்பேன். இங்க கண்மலை வெடிப்புக்குள்ள உட்கார்ந்தேன், அந்த கண்மலையே அங்க நிற்கும் எனக்கு முன்னாடி. என்ன ஒரு மகிமை பாருங்க, என்ன ஒரு பிரசன்ஸ். அந்த மகிமை தாங்க மோசையை பார்க்க ஆசை வச்சுச்சு. மோசே ஆசைப்படுறாரு, இங்க கரத்துல மூடி ஒரு டிஸ்டர்பன்ஸோடு கூட நான் பார்த்த ஒரு மகிமை இருக்குதே, அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எதுவுமே இல்லாம அந்த தேவனை நான் தரிசிப்பேன். அப்படித்தாங்க நமக்கும் ஆசை இருக்கணும். இந்த பூமியில எவ்வளவு நீங்க மகிமையில தேவனை தரிசிச்சாலும், இன்னும் தரிசிக்கல, ஆசைப்படுங்கன்றேன், அந்த தரிசிக்கணும்னு ஆசைப்படுங்கன்றேன். அதுக்கு அடுத்த ரேஞ்சு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? பரலோகத்தில் தேவனை முகமுகமா பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, மாம்சம் இல்லாம, மாம்சத்துல பாடுகள் இல்லாம, உலகத்தினுடைய வேதனைகள் இல்லாம, மறுரூபம் ஆகி முகமுகமாக சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த நீடித்த ஆயுசு உள்ளவரை பக்கத்துல நின்று பார்க்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதனுடைய மகிமையே வேறு. அந்த மகிமையே வேறு. அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். அதைத்தான் மோசே ஆசைப்பட்டாரு. அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆவலாக இருந்தேன். எந்த நல்ல மலை? இந்த மலைக்குள்ள உட்காந்து நான் பார்க்கும் போது எனக்கு இருந்த டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருந்துச்சு. முழு மகிமை என்னால் பார்க்க முடியல. ஆனா அந்த மலையில உட்காந்து பார்க்கும்போது அந்த முழு மகிமையையும் நான் பார்ப்பேன், கண்ணார காண்பேன். 2000 வருஷம் நான் காத்திருந்ததுக்கு எனக்கு அந்த வெளிப்பாடு அந்த மலையில கிடைக்கும். அதைத்தான் மோசே இங்க சொல்றாரு, அந்த நல்ல மலையையும். நீங்கள் நான் அப்படி இருப்போமா? அந்த இடத்துக்கு போவோமா? அப்படி சீயோன் மலையில உட்கார்ந்து தேவனை தரிசிக்கிற அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க என்னதான் நம்ம மகிமைக்குள்ள இருந்தாலுங்க, எப்படிதான் இருந்தாலும் இந்த மாம்சத்தில் இருக்கும்போது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். நான் உலக பிரகாரமாக சொல்றேன், ஒரு ஃபோனோ, ஒரு மனுஷ தடையோ. சில நேரங்களில் நம்ம நல்லா தேவனோட ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், குடும்ப சூழ்நிலையோ நமக்கு ஒப்பு கொடுக்காது. சில நேரத்தில் வந்துட்டு தேவனோடு கூட ஒரு 21 நாள் சஞ்சரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவோம், நம்முடைய சூழ்நிலை நமக்கு அதுக்கு ஒத்து கொடுக்காது. சில நேரங்களில் இன்னைக்கு ராத்திரி முழுக்க தேவ சமூகத்தில் உட்காரணும்னு நினைப்போம், அந்த நேரம் பார்த்தா பிள்ளைக்கு ஜுரம் அடிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்பாங்க. வேற வழி கிடையாது, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். ஒரு டிஸ்டர்பன்ஸோடு தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். இந்த மாம்சத்தில் இருக்கிற காலம் எல்லாமே அப்படித்தான், ஒரு டிஸ்டர்பன்ஸோடு கூட தான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முகமுகமாக மறுரூபமாக அந்த தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அதை வாஞ்சிக்கணும். நான் எப்போ ஆண்டவரே, அதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் தேகத்தில் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆனால் நான் போக பிரயாசப்படுகிறேன். ஏன்? அந்த பரதேசிக்குள்ள நான் போயிட்டேன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கும். போங்க, தூதர்கள் மாதிரி இருப்பேன், நான் மனுஷன் பாஷையில் பேசினா தூதர் பாஷையில் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மகிமைக்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரே. அந்த இடம் தாங்க நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். அதுதான் நம்ம வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவரே, என்னைக்கு இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து உம்மை சந்திப்பேன், என்னைக்கு இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு உங்களை முகமுகமாய் நான் தரிசிப்பேன் ஆண்டவரே, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் 24 மணி நேரமும் இரவும் பகலும் அவரை சேவிக்கிறார்கள்னு சொல்றாங்களே, அந்த அனுபவத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை உனக்கு எனக்கும் வந்துருச்சுனாலே போதும், தேவனை தரிசிக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். அதுதான் இருதயம் வாஞ்சிக்கணும், அதில் தான் இருதயம் வாஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும் ஆண்டவர்கிட்ட, எப்படியாவது நான் அந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. போதுங்கிற மனம் வரணும், இந்த உலகம் போதுங்கிற மனம் வரணும், அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அதுதான் மோசே அந்த ஆசைப்பட்டது, அந்த நல்ல மலையையும். கடைசியாக ஒரு எச்சரிப்பையை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 20:8-11 அதே கண்மலையை மீண்டும் பார்த்து பேசும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் மோசே
இங்கே தான் ஒரு தவறை செய்கிறார். அந்த கன்மலையை அவர் பேசாதபடிக்கு அடித்து விடுகிறார். அடித்த உடனே தண்ணி வருகிறது, ஜனங்கள் திருப்தி அடைகிறார்கள், எல்லாம் நடக்குது. ஆனால் மோசேயுடைய மினிஸ்ட்ரி அங்கே ஃபெயிலியர் ஆகி முடிகிறது. மோசேயுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார். அவர் மீண்டும் அந்த கன்மலையை 2வது முறை அடித்தார். அடித்த உடனே தேவன் அவரை பார்த்து சொல்லிட்டாரு. நம்ம அந்த உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கூட வாசித்தோம். அதை பற்றி நீ என்னோட கூட பேச வேண்டாம். 27வது வசனத்தில் 26வது வசனத்தில் கர்த்தரோ 3:26 கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏங்க, அந்த மலையை திருப்பி அடித்ததுக்கு 2வது தடவை அடித்தது இது ஒரு பெரிய விஷயமா? மோசே இந்த கண்மலைக்குள்ள வந்து கொடுக்கிற இந்த பேட்டன் இருக்குது பாருங்க, இது உலக பிரகாரமான சம்பவம் இல்லைங்க. மோசையுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலை நடத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த கண்மலை கம்யூனியன் கொடுத்துச்சு. அந்த கண்மலை வந்துட்டு அப்பம் கொண்டு வருது, கம்யூனியன் நடக்குது. இந்த கண்மலை நடத்தி கொண்டே வருது. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ள போயிட்டு இருக்கிறார் மோசே. நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்மலையை அடிக்கிறதுங்கிறது உலகம் இல்லை, அவங்களுக்கு தான் உலக பிரகாரமா தண்ணி. இவரை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனியன், அவங்களுக்கு தான் அது நிழல் கொடுக்கக்கூடிய மேகஸ்தம்பம். தேவனை பொறுத்த வரைக்கும் அது ஞானஸ்தானம், அவங்களுக்கு தான் அது அக்கினி ஸ்தம்பம். நைட்ல குளிருக்கு அக்கினி ஸ்தம்பம். தேவனை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம். சோ அவங்களுக்கு அது உலக பிரகாரமாக. மோசையை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பிரிச்சுவல் ரம், ஆவிக்குரிய தாட்டு அதுக்குள்ள இருக்கு. அப்போ மோசே ஆவிக்குரிய தாட்டுக்கு தான் நடக்கணுமே ஒழிய அவங்களுடைய உலக தாட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த இடத்துல மோசே தன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை விட்டு ஒரு படி கீழே இறங்கி அவங்க ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாரு. அவங்க கேட்டாங்கன்ட்டு கண்மலையை அடிச்சு விட்டாரு. இப்போ தேவன் மோசையை தண்டித்ததுக்கு காரணம், நீ 2வது தடவை அடிச்சு விட்ட, நீ வந்துட்டு எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்கிறது 2வது. 1வது என்ன தெரியுமா? உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரெமோடைய காரியத்தை விட்டு நீ வெளியே போயிட்ட. உன்னோட ஸ்பிரிச்சுவல் ரவுண்டை விட்டுட்டு நீ கீழே இறங்கிட்ட, பின்மாற்றம் அடைஞ்சிட்ட. இப்போ அந்த கண்மலையை 2வது தடவை அடிச்சு விட்டாரு. அவருடைய அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் தாட் என்ன? ஒரு தடவை தான் கிறிஸ்துவ அடிக்கப்பட வேண்டும். ஒரு தடவை அடிக்கப்பட்டு அவர் நமக்காக ஒரு தடவை பாடுபட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஒரு தடவை பாடுபட்டார். 2வது தடவை இயேசு சிலுவையில் அறையக்கூடாது. அப்படி 2வது தடவை சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு எதுக்கு அர்த்தம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, மீண்டும் சிலுவையில் அறைதல் பின்மாற்றத்துக்கு அடையாளம், அவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம்னு வசனம் சொல்லுது. இதுதான் இங்க மோசேக்கு நடக்குது. ஒரு தடவை அவரை சிலுவையில் அரைஞ்சாச்சு, அடிச்சுட்ட. இப்போ அங்க சிலுவையில் இயேசுவுக்கு சிலுவையில் குத்துனவன என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீருமாக வந்தது. அப்படிதானே வந்துச்சு? ரத்தமும் தண்ணீருமாக வந்தது. இங்க கண்மலை அடிச்சோடனே என்ன வந்துச்சு? தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. இப்போ அதோட ஒரு தடவை தான் இயேசு சிலுவையில் அறையப்படணும். அத்தோட உயிர் தெழுந்த இயேசு இப்போ இயேசு கிட்ட பேசணும். இனி இயேசு பேசதான் முடியும், இயேசு இனி அடிக்க முடியாது. இப்போ மோசே என்ன பண்ணிருக்கணும்? கண்மலையோட பேசி இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவோட பேசுறதுக்கு அடையாளம் அது. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பேசாதபடிக்கு மீண்டும் திருப்பி சிலுவையில் அடிவதற்கு அடையாளம் அது. அதுதான் நடக்குது. இப்போ மீண்டும் அவர் சிலுவையில் அறைவது பின்மாற்றத்துக்கு அடையாளமா போனதுனால ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னை மீட்பது கூடாத காரியம், நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதுதான் அந்த இடத்துல நடக்குது. இப்போ மோசே என்ன ஆசைப்படுறா தெரியுமா? ஆண்டவரே, இந்த கண்மலையை நான் அடிச்சிட்டேன், நீங்க என்ன பேச சொன்னீங்க, நான் அடிச்சிட்டேன், என்ன அந்த தேசத்துக்கு போக விடுங்க, நான் அந்த மலையை பார்க்கணும். போக முடியாது மோசே, நீ 2 தடவை அடிச்சிட்ட, போக முடியாது. இப்போ அவர் சொல்றாரு, மோசே நான் கேட்டேன் ஆண்டவரை, நான் அனுமதிக்கலை, ஆனால் எனக்கு அந்த மலையை பார்க்கணும். ஏன்? நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மலையை அடிச்சிட்டேன், இப்போ அந்த மலையை போய் நான் திருப்பி பார்க்கணும். நான் அடிக்கக்கூடாத மலையை அடிச்சுவிட்டேன், அந்த மலையை நான் போய் திருப்பி பார்க்கணும். நான் போய் அந்த மலைக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும். நீங்களும் நானும் ஏன் பரலோகத்துக்கு போகும்போது அழுவுறோம் தெரியுமா?
7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு இருக்குது. ஏன் துடைக்கிறார் தெரியுமா? ஏங்க பரலோகத்தில் கண்ணீர் வருது? மாம்சத்தில் தானே அங்கே சுரபிலாம் இருக்குது, கண்ணீர் சுரபிலாம் இருக்குது. அங்கே தான் ரத்தமும் மாம்சமுமே இல்லையே. அங்கே போகும்போது நமக்கு ஏங்க கண்ணீர் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே போகும்போது இந்த கண்மலையை நான் பல முறை பூமியில் அடித்திருக்கிறேன், பல முறை நான் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன், பல முறை நான் இந்த கிறிஸ்துவை மீண்டும் மீண்டுமாக சிலுவையில் அறைந்திருக்கிறேன். எத்தனையோ முறை இந்த இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். இந்த கண்மலை எனக்கு நல்ல கண்மலையாக தான் இருந்தது. அது என்னை நடத்தி கொண்டு வந்தது, அது என்னை ஜனிப்பித்தது, அது என்னை ரட்சித்தது, அது என்னை வாழ்க்கை முழுவதும் நடத்தி கொண்டே வந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த கண்மலையை நான் அடித்து விட்டேன். எனக்காக அடிக்கப்பட்ட கண்மலையை மீண்டும் நான் சிலுவையில் அறைந்தேன், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள். ஆனாலும் கூட அந்த கண்மலை என்னை மன்னித்து அந்த சீயோன் மலையிலே மீண்டும் தன் மகிமையை எனக்கு வெளிப்படுத்தினது. இப்படிப்பட்ட எனக்கா உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர் என்று சொல்லித்தான் அந்த ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அழுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் அழப்போகிறோம். உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு எந்த முகாந்தரமும் கிடையாது. ஏன்னா மோசே அந்த மலையை 2வது முறை தான் அடித்தார். நீங்களும் நானும் 20 தடவை அடிச்சிருக்கிறோம், 200 தடவை அடிச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஒரு தடவை தான் சிலுவையை இயேசு அரைஞ்சிருக்கிறோமா? எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை சிந்தனையில் இயேசுவை நாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். எத்தனை முறை செல்போனை பார்க்கும்போது இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். எத்தனை முறை பேசும்போது சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம் இயேசுவை. எத்தனை முறை யாருக்கும் தெரியாத நினைச்சு தனி ரூம்ல இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறை நீ பாவம் செய்யும் போதெல்லாம் நீ இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறாய். அப்படி சிலுவையில் அறையப்படும் போதெல்லாம் அந்த கண்மலை பார்த்து கொண்டே இருக்கும். மீண்டும் பிரவேசிக்க முடியாது. பரம கானானுக்குள்ளே உன்னாலும் என்னாலும் பிரவேசிக்க முடியாது. ஐயோ உனக்கும் எனக்கும் அந்த அந்த வாய்ப்பு போய்விட்டது எத்தனையோ முறை. ஆனாலும் கூட எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு வெடிப்பு உண்டு, நீ அங்கே வந்து தங்கியிரு, அங்கே கரத்தால் உன்னை நான் மூடுவேன். ஏன் தெரியுமா? நீ பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல, உன் பாவம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக, உன் மாம்சம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் மூடுறாரு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் ஏன் கரங்களை வச்சு உன்னை என்னை மூடுறார் தெரியுமா? அவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக அல்ல. உன் பாவம் நியாயமான முறைப்படி சுட்டெரித்து போட வேண்டிய பாவம். ஆனாலும் கூட என் கரத்தால் உன்னை நான் மூடுகிறேன். உன்மேல் நான் இரக்கமாய் இருக்கிறேன், உன்மேல் நான் கிருபையாய் இருக்கிறேன். பயப்படாதே. ஒரு நாள் வரும், ஒரு மலையிலே நீ என்னை முகமுகமாய் தரிசிப்பாய். நீ என்னை முகமுகமாய் தரிசிக்கிற காலம் ஒன்று வரும். அந்த மலையிலே நானும் நீயும் உட்கார்ந்திருக்க போகிறோம். அந்த மலையிலே நாம் 2 பேரும் சந்திக்க போகிறோம். அந்த மலையிலே நான் உனக்கு முன்பாக மறுரூபமாவேன். உனக்கு முன்பாக என் முழு மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். நீ இந்த பூமியில என்னை குறித்து என்னென்னலாம் ஆசைப்பட்டையோ அத்தனையும் அங்கே நான் உனக்கு காண்பிப்பேன். ஆனா உனக்கு அந்த வாஞ்சை இருக்கணும், நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே நான் அதை பார்க்கணும். ஆண்டவரே மோசேக்கு என்ன ஆசைப்பட்டிருக்கணும் நியாயமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே நான் எகிப்தில் பார்வோன் குமாரத்தின் மகனாக இருந்தவன். ஆண்டவரே நான் அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு இந்த 80 வருஷமும் வனாந்தரத்தில் தான் ஆண்டவரை சுற்றுறேன். அந்த கானானில் போய் நல்ல ஒரு வீடு வாங்கி என் சாவர வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம அப்படி தானே சொல்கிறோம். கஷ்டப்பட்ட ஆண்டவரை கடைசி காலத்துலையாவது நான் நிம்மதியாக சாகணும், அப்படி தானே சொல்கிறோம். மோசே என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே இந்த வெயிலில் வனாந்தரத்தில் வெறும் மண்ணாவையும் இதையும் தின்னி அழுத்து போச்சு. ஆண்டவரை அந்த கானானுக்குள்ளே போய் அந்த திராட்சை பழம்லாம் பார்த்தாங்களே, அந்த மாதிரி நல்ல தோட்டம் துறவை போட்டு நல்ல ஒரு ஊற்று போட்டு நல்ல ஒரு கோபுரத்தை கட்டி அதுக்கு நடுவில் நல்ல தலைக்கு மேலே கையை வச்சு சாஞ்சு தூங்கணும். ஆண்டவரை அதானே கேட்டிருக்கணும். நம்ம அதானே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட? ஆனால் மோசே கேட்டது என்ன தெரியுமா? நான் அந்த நல்ல மலையை பார்க்கணும். ஆண்டவரே ஏன் உங்கள் மகிமை ஒன்று வெளிப்படும் தெரியுமா? அந்த மகிமையில் அந்த மலையில் நீங்களும் நானும் மட்டும் இருப்போம் தெரியுமா?
அங்க நம்ம 2 பேரும் உட்கார்ந்துருக்கும் போது நீங்க உங்க மகிமை எனக்கு வெளிப்படுத்துவீங்க தெரியுமா? அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே இப்பவே. அந்த ஆசை தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். நீங்களும் நானும் சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அந்த கண்மலையை அடிச்சிட்டோம். ஒரு தடவைக்கு 2 தடவை அடிச்சிட்டோம், 2 தடவைக்கு 20 தடவை அடிச்சிட்டோம். இனி ஒரு தடவை கூட அந்த கண்மலையை அடிக்கக்கூடாது. இனி ஒரு தடவை கூட அந்த கண்மலையை அடிக்கக்கூடாது. இதுதான் கடைசி. இனி என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை, இது வரைக்கும் நான் அடிச்சதுக்கு அந்த மலையை பார்த்து மன்னிப்பு கேட்க போகணும். அது மட்டும்தான் என்னுடைய வாஞ்சையா இருக்கணும். இனி வேறொரு ஆசை எனக்கு இருக்கவே கூடாது. வேறொரு ஆசை எனக்கு இருக்கவே கூடாது. அந்த மலையை நான் போய் பார்த்து, நான் உன்னை அடிச்சதுக்கு, நான் உன்னை மறுதளிச்சதுக்கு, நான் உங்களை தூரம் விட்டு போனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு கூட அந்த கண்மலையை சந்திக்கணும். சீயோன் மலையில், அந்த மறுரூப மலையில் கண்மலையாகிய கிறிஸ்துவை மோசே சந்தித்தது போல அந்த சீயோன் மலையில் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரிசிக்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த தேவனை பார்க்க வேண்டும். மகிமையிலே அவரோடு கூட உலாவ வேண்டும். இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். தேவனிடத்துல கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறதையே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எதை வாஞ்சிச்சுட்டு இருக்கிறோம்? இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, நான் அந்த நல்ல மலையை பார்க்கணும். அந்த நல்ல மலையில கண்மலையாகிய கிறிஸ்துவை நான் பார்க்கணும்.